ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். தமிழில் வாசிக்கிறப்ப ரொம்ப கேஷுவலாக நம்ம வாசிப்போம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அதாவது ஃபெமிலியரான வார்த்தைகள் அந்த பேராகிராஃபில் இருக்கும். நம்ம ஈஸியாக வாசிக்கிறப்பவே புரிஞ்சுக்கிடுவோம். ஏன்னா நம்மளுடைய தாய்மொழி தமிழ். தாய்மொழி இல்லாத வேறு ஒரு லாங்குவேஜ் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம், கற்றுக்கிற போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லே அந்த லாங்குவேஜை பேசணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இந்த லேர்ன் பண்ண போகிற லாங்குவேஜோட வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கிறணும், அதை எப்படி ரீட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறணும், தென் எழுதுறதுக்கு கற்றுக்கிறணும். அதுக்கப்புறம் தான் ஸ்போக்கன். ஸோ லிசனிங், ரீடிங், ரைட்டிங், அதுக்கப்புறம் ஸ்போக்கன். ஆனால் நம்ம தாய்மொழியில் ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் தான் வாசிக்கிறது, எழுதுறது, அந்த ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் ரீடிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறணும். ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரீட் பண்ணுறோம், அதில் சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியல, உடனே நம்ம டிக்ஷனரி பார்ப்போம். ஸோ இந்த ஹேபிட், இந்த லேர்னிங் ஹேபிட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இங்கே நான் தமிழ் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவர் வேலையாய் இருந்தால் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்? நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கீழே இருக்க பாருங்கள், அவர் அவருடைய காரிலிருந்து இறங்கி வந்தார். ஸோ திஸ் இஸ் கரெக்ட் கண்டினியூஷன். இதே மாதிரி இங்கிலீஷில் நீங்கள் ரீட் பண்ணுறப்ப இந்த மாதிரி மிஸ்டேக்கை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இன் ஆர்டர் டு டெவலப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஏ பேக்கேஜ் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர். ஒரு தடவை வாசிக்கிறப்பவே எந்த இடத்துல இருந்து இந்த சென்டென்ஸ் மீனிங் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இன் ஆர்டர் டு டெவலப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஏ பேக்கேஜ் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர். அதே மாதிரி கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள், ஹி ஹாஸ் ஃபினிஷ்டு. யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் ரைட்டிங், ரீடிங் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ். ஸோ இந்த சென்டென்சஸை வாசிக்கிறப்பவே எந்த இடத்துல இருந்து இந்த சென்டென்ஸ் மீனிங்கில் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான ஒரு ரீடிங் எக்ஸசைஸ். இங்கே ஆன்சர் பாருங்கள். இன் ஆர்டர் டு டெவலப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் ரைட்டிங், ரீடிங் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ். இந்த யூ மஸ்ட் அந்த பார்ட்லேருந்து கீழே இருக்கிற சென்டென்ஸோடு கனெக்ட் ஆயிருந்துச்சு. இதை நீங்கள் வாசிக்கிறப்பவே கண்டுபிடிக்கணும். தட் இஸ் த ப்ராக்டிஸ். ஒரு முக்கியமான எஃபெக்டிவ் ரீடிங் ப்ராக்டிஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இங்கே நான் 3 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். 3 சென்டென்சஸுமே ஷஃபிள் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த 3 சென்டென்சஸில் பாதி சென்டென்சஸை வேறு ஒரு சென்டென்ஸோடு கனெக்ட் பண்ணியிருக்கேன். மீனிங் வைஸ் நீங்கள் அதை கரெக்டான ஆர்டரில் கொண்டு வரணும். ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் புரியலை அப்படின்னா அகைன் ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். ஹெல்ப்புக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த பீப்புள் ஆஃப் இந்தியா ஆர் வெரி மச் கைண்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல். இந்திய மக்கள் மிக அன்பாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள். லெட் அஸ் பிரிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மேக் தம் லேர்ன். மாணவர்களை இங்கு அழைத்து அவர்களை படிக்க வைப்போம். ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் காஃபி அண்ட் ஹீ ட்ரிங்க்ஸ் அட்லீஸ்ட் 5 or 6 டெய்லி. ஸோ எல்லாமே கரெக்டான ஆர்டரில் இருக்குது. ரீட் பண்ணுறப்ப பொறுமையாக ரீட் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல அந்த மீனிங் கட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். Now look at these sentences. As he is now working in home, tell me the answer. I request you to make use solution for any problem. You can ask me any. He does not need any vehicle for a month. ரீட் பண்ணி பாருங்கள், தமிழ் மீனிங்கை பாருங்கள். தென் எந்த சென்டென்ஸோடைய பார்ட் எந்த சென்டென்ஸோட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். As he is now working in home, he doesn't need any vehicle for a month. அவர் வீட்டிலேயே வேலை செய்து கொண்டிருப்பதால் அவருக்கு ஒரு மாதத்திற்கு வண்டி எதுவும் தேவையில்லை. ஸோ இதுதான் மீனிங்ஃபுல்லான இந்த ஃபுல் சென்டென்ஸ். ஐ ரெக்வெஸ்ட் யூ டு டெல் மீ த ஆன்சர். நான் எனக்கு விடையினை சொல்லும்படி உங்களை வேண்டுகிறேன். யூ கேன் ஆஸ்க் மீ எனி சொல்யூஷன் ஃபார் எனி ப்ராப்ளம். நீங்கள் என்னிடம் எந்த சிக்கலுக்கும் தீர்வை கேட்கலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீட் பண்ணுறப்பவே மீனிங் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்க. நவ் ரீட் தீஸ் 3 sentences. If you work hard, can get good job. They do not believe you will be able to achieve your goal. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற 3 சென்டென்சஸுமே ஷஃபிள் ஆகிருக்கு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த சென்டென்ஸோட பார்ட் எந்த சென்டென்ஸோட சேரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. தமிழ் மீனிங் பார்த்து வச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ் யுவர் கோல். நீங்கள் கடினமாக உழைத்தால் உங்களால் உங்கள் இலக்கை அடைய முடியும். தே டு நாட் பிலீவ் அஸ் அன்லெஸ் வி ப்ரொடியூஸ் எ ப்ரூஃப். நாம் ப்ரூஃப் காட்டும் வரை
நம்மை அவர்கள் நம்ப மாட்டார்கள். They do not believe us. The students who study well can get good job. நன்றாக படிக்கும் மாணவர்கள் நல்ல வேலையை பெற முடியும். வாசிக்கிறப்ப இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு அடுத்து இந்த வார்த்தை வராது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டைரெக்டாக இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுத்து ரீட் பண்ணக்கூடாது. சிம்பிளான ஷார்ட் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி புக்ஸை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன், எந்த வார்த்தை எந்த இடத்துல எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது அந்த நாலேஜ் இன்டைரக்டாக உங்களுக்கு பில்ட் ஆகும். நான் யூஸ்வலாக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்ஸ், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கிற இங்கிலீஷ் புக்ஸை ரீட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற லெசன்ஸை ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியும். புரிகிறப்ப இந்த சென்டென்ஸ் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும், அதாவது ஒரு கேள்வி இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் கரெக்டான கொஸ்டினை உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும், கரெக்டான சென்டென்ஸை உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங் ஸ்கில். இங்கே இருக்கிற 3 சென்டென்சஸ் பாருங்கள். ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு மீனிங் எந்த இடத்துல பிரேக் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். அப்படி தெரியலைன்னா ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. We should plant more trees to get fresh air. The to get fresh air அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். அதே மாதிரி we should plant, அந்த ஷுட்டுக்கு அப்புறம் ஒரு verb வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். We should plant more trees to get fresh air. ஸோ வாசிக்கிறப்பவே உங்களுக்கு இந்த வார்த்தைக்கு அடுத்து இந்த வார்த்தை தான் வரும் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும், நல்ல ரீடிங் ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கப்புறம். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், இஃப் கண்டிஷன். இஃப் there is enough space we can accommodate one more person. நமக்கு இன்னும் இடம் இருந்தால் இன்னொரு நபரையும் தங்க வைக்கலாம். இது இஃப் கண்டிஷன். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள், கிரியேட்டிங் அப்படின்னு ஜெரண்ட் ஃபார்மில் ஸ்டார்ட் ஆகுது. while creating a computer program you must be careful in punctuation. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் உருவாக்கும் போது பங்க்சுவேஷனில் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ ஒரு வார்த்தைக்கு அப்புறம் இந்த வார்த்தை தான் வரும் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும், நல்ல ரீடிங் ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கப்புறம். லேர்னிங் லாங்குவேஜ், அதாவது தாய்மொழி இல்லாத இன்னொரு லாங்குவேஜை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கிறணும், அதுக்கப்புறம் வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும், அந்த வார்த்தைகளுடைய மீனிங் தெரிஞ்சுக்கிறணும், தென் அந்த வார்த்தைகளை எப்படி சென்டென்ஸில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரீடிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த லாங்குவேஜில் உங்களுடைய ஸ்போக்கன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.